ராஜேஷ் பிரியான்னு அவங்களோட 2 பசங்கன்னு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ராஜேஷ் சம்பளம் வீட்டு வாடகைக்கே பத்தாது. ரொம்பவே திண்டாடிட்டு இருந்தாங்க. பிரியா சும்மா இல்லாம வீட்ல சின்னதா தையல் வேலை செஞ்சாங்க. ஒரு நாள் ராஜேஷ், இந்த வேலைக்கு வேலைக்காகாது, நாம சொந்தமா பிசினஸ் ஆரம்பிப்போம்னு சொல்லி வேலைய விட்டாரு. பிரியா ஃபர்ஸ்ட் பயந்தாலும், சரிங்க மாப்ள, நானும் சப்போர்ட் பண்றேன்னு தைரியம் கொடுத்தாங்க. போராட்டம். அவ்ளோதான். பிரியா தப்பாங்க. ராஜேஷ் சைக்கிள்ல கொண்டு போய் கடைகள்ல விப்பாரு. ஆரம்பத்துல சுத்தமா காசு இல்ல. 2 பேரும் ராத்திரி பகலா உழைச்சாங்க. நல்ல வேலைய விட்டுட்டு சும்மா ஊர சுத்துறான்னு சொந்தக்காரங்க எல்லாம் கிண்டல் பண்ணாங்க. ஆனா அவங்க அத கண்டுக்கவே இல்ல. நம்ம உழைப்பு, நம்ம நேர்மைன்னு விடாம 2 பேரும் ஒன்னா நின்னதுதான் ஹைலைட்டே. ஆட்டமே மாறியது. ஒரு நாள் பிரியா, ஏங்க, நம்ம ஏன் ஆன்லைன்ல விற்க கூடாதுன்னு ஒரு ஐடியா கொடுத்தாங்க. அவளவனா அதுதான் கேம் சேஞ்சர். ராஜேஷ் ஆன்லைன் டெக்னிக்கா கத்துக்கிட்டாரு. பிரியாவோட தரமான துணிகள், புது டிசைன்ஸ் எல்லாம் ஆன்லைன்ல படு ஃபேமஸ் ஆச்சு. பிசினஸ் எங்கேயோ போயிடுச்சு. அவங்க 2 பேருமா சேர்ந்து உழைச்ச உழைப்புல இப்போ ஒரு பெரிய கம்பெனியே வச்சுட்டாங்க. கோடீஸ்வரங்க ஆக்கிட்டாங்க. சுருக்கமா சொன்னா, அவங்க ஜெயிக்க காரணம் வெறும் பணம் இல்ல, கணவன் மனைவியா 2 பேரும் ஒரே டீமா நின்னு போராடினதுதான்.